அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ பாதாம் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், சீனி 1 கப், நெய் 1 கப், பால் 1 கப், குங்குமப்பூ கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பாதாம் அல்வாவும் பாதாம் பர்ஃபியும் ஒரே மாதிரி தாங்க. பாதாம் பர்ஃபிக்கு 1/2 கப் சீனி கூட போட்டுக்கணும். இதுக்கு 1/2 கப் குறைச்சி போட்டால் போதும். இப்போ பாதாமை நைட் ஃபுல்லும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. மழமழன்னு தண்ணியை அது மூழ்கிற அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த பாதாமில் போட்டால் மூடி வச்சிடணும். அப்போ அந்த பாதாம்லேருந்து அந்த தோல் பருப்புலேருந்து எடுத்த மாதிரி வரும். அந்த நேரம் திறந்து அதை பிரிக்கணுன்னா தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அந்த 1 கப் பால் இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி, ஃபுல்லும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தேவையான அளவு ஊற்றுங்க. அப்புறம் வேணாலும் கொஞ்சத்தை ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லும் ஊற்றிட்டா சில பருப்புலாம் அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டால் இது நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த விழுதையும் சீனியையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கொடுத்துருக்க நெய்யை மொத்தமாக ஊற்றிடாமல் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கிண்டினோன்னா நமக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நல்லா நெய்யெல்லாம் எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யெல்லாம் வெளியில் விடுற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நெய் வெளியில் வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் குங்குமப்பூவை போட்டுட்டு இன்னும் நல்லா கிண்டிட்டு இறக்கினோன்னா பாதாம் அல்வா ரெடி. இதை நம்ம பட்டர் பேப்பரில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி அது பதம்னா, நம்ம கையில் நெய் தடவிட்டு கொஞ்சம் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா அது நல்லா உருட்ட வரணும், கையில் ஒட்டாமல். அதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே கிண்ணத்தில் வச்சும் சர்வ் பண்ணலாம். இல்லாட்டா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தேவைன்னா ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சம் வச்சு மடித்து அப்படியே வச்சுக்கிட்டோன்னா அது சர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். யாருக்கும் கொடுக்கறதுனாலும் ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ பாதாம் அல்வா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.